ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் விலாக் அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் மெத்தட் ஆஃப் மட்டன் கிரேவி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேன் எடுத்து எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பச்சை வடை போனால் தான் நமக்கு கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வணக்கணும். வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு 3 தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கறி வேக வைக்கும் போதே ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால இல்லை கொஞ்சோண்டு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தடவை வந்து மட்டன் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணேன். எல்லோரும் சிக்கன் மேரினேட் பண்ணுற மாதிரி சரி மட்டனையும் மேரினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மசாலாவும் அதிலே போட்டு தயிர் போட்டு எல்லாம் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி பண்ணேன். கறி சாஃப்டாக வரும்னு சொன்னாங்க. பட் ஆடு கொஞ்சம் முத்துனதாக இருக்குமோ என்னமோ தெரில, கறி கொஞ்சம் சாஃப்டாக இல்லை, ஹார்டாக தான் இருந்துச்சு. அதனால் விசில் வச்சதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலா கறியில் இறங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு, கறியிலேருந்து தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நம்ம எடுத்து வணக்கி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் விசில் வைக்கிறதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிட்டேன். விசில் ஒரேடியாக விட்டுறலாம் அப்படின்ட்டு. இது நம்ம விசில் விட்டு இப்படி பண்ணுறதுக்கு செவனே நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டுட்டு தேங்காயும் அதிலேயே போட்டுட்டு ஒரு 7 விசில் வச்சு வேட்டதுக்கப்புறம் கிரேவி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், சப்போர்ட்டிங் மீ.